தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பஞ்சாப், ஹரியானா 2 மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரே ஹைகோர்ட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரெண்டுமே ஒருங்கிணைந்த மாநிலமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ஹரியானா மாநிலத்துக்கு அடுத்த மாதத்தில் தேர்தல் இருக்குது, சட்டமன்ற தேர்தல். அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு பல்வேறு கள ஆய்வுகள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் மற்றும் இப்போ இந்த தேர்தலில் புதிதாக தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அமலாக்கத்துறையை வச்சு நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்குது பாஜக அரசு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோனிபட் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அங்க பன்வார் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து அவர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஹரியானாவில் நடைபெற்ற ஒரு மைனிங் இதுல வந்து அவர் ஒரு 26 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டி அவரை அமலாக்கத்துறை கைது செய்து காலையில 9 மணிலேருந்து நைட்டு 1:15 வரைக்கும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி தான் சுரேந்தர் பன்வார் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரு. அதை விசாரித்த நீதிபதிகள் தான் மகாபீர் சிங் சிந்து அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மனிதாபிமானமே இல்லாமல் அமலாக்கத்துறை நடந்து கொள்ளுது. ஆர்டிக்கிள் 21 அரசியலமைப்பு சட்டம் 21 பிரிவின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, மாண்போடு வாழக்கூடிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அந்த மாண்பை குலைக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருக்கு பெயிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விஷயம்தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு மாநில அரசுகள்கிட்டையும் கொட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்தார். அந்த வழக்கிலையும் பல்வேறு விஷயங்களில் அமலாக்கத்துறை கிட்ட நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டாங்க. பொதுவாக நீதிமன்றங்களில் ஒரு இது இருக்கும், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு பெயில் கொடுக்கணும். உங்களால் 1 வருஷத்துக்கு மேலே ஆகியும் உங்களால் ஒரு சிறிய ஆதாரத்தை கூட அவருக்கு எதிராக கொண்டு வர முடியலையா? அப்படி கொண்டு வர முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன முறையில் விசாரணை பண்ணுறீங்கன்னு பல கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி உச்சநீதிமன்றமும் கேட்டிருக்குது, பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுகளும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே சக்ஸஸ் ரேட்டே இல்லை. 2014க்கு அப்புறம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். ஏன் அது செலிபிரிட்டியாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், யாராவது மோடி அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்க, மோடி ஆட்சி செய்கிறது சரியாக இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா உடனே அடுத்த நாள் அவர்கள் வீட்டு வாசலில் வருமான வரித்துறை நிற்கும், அடுத்த 2 நாள் கழித்து சிபிஐ நிற்கும், அடுத்த 2 நாள் கழித்து அமலாக்கத்துறை நிற்கும். இப்படி தான் மிரட்டி மோடி அவர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி தான் ஹரியானா மாநில தேர்தலில் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே 2014லையும் சரி 2019லையும் தொடர்ந்து 10 வருஷம் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி ஆட்சியில் இருந்தும் பெரும்பான்மை பெறுவதற்காக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10 இடங்கள் கொண்ட இடத்துல வெறும் 5 இடங்களை தான் பிஜேபி வெற்றி பெறுது. மீதி 5 இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது. இப்போ அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து, காங்கிரஸ் கட்சிக்கு தான் அங்கே பெரும்பான்மை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அங்கே வந்து கிட்டத்தட்ட 4 முனை போட்டி இருக்குது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ஜேஜேபி, பிஜேபின்னு 4 முனை போட்டி இருக்குது. இந்த 4 முனை போட்டியில் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் நிச்சயமாக சிதற வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா காங்கிரஸ் இன்றைக்கி அங்கே வலுவாக இருக்கிறது. இன்னொன்று, பிஜேபிக்கு எதிரான இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் 2 விஷயம். ஒன்று வந்து விவசாயிகளுடைய போராட்டம், விவசாயிகளை நடத்திய விதம், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இன்னொன்று, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவர்களை நடத்திய விதம். அதை தாண்டி வினீஷ் போகத் அவர்களுக்கு இப்போ இந்த ஒலிம்பிக்கில் நடத்தப்பட்ட விதம், இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்குது. பாஜக அங்கே வந்து 40 இடங்கள் பெறுவதே கடினம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா 45 இடங்கள் வந்து பெறணும். போன முறவே பார்த்தீங்கன்னா 41 தான் ஜெயிக்கிறாங்க. ஜேஜேபி பார்ட்டியை வச்சு, கூட்டணியை வச்சு தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. விவசாயிகள் போராட்டத்தினுடைய விளைவாக ஜேஜேபி பார்ட்டி கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க. சுயேட்சை எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடந்த ஜனவரி மாதம் அந்த கேப்பில் அவர்களும் தங்களுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆளுநர் உதவியோடு அங்கே இன்னும் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் முஸ்லீம் மாட்டு இறைச்சியை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கலவரத்தை செய்ய நினச்சாங்க. அதுவும் பெரிய அளவுக்கு ஹரியானா மாநிலத்தில்
எடுபடலை. ஸோ விவசாயிகள் பிரச்சனை, மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனை, அப்புறம் விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்த எம்எஸ்பி, இது எதுவுமே பாஜக நிறைவேற்றாதனால மக்கள் கடும் அதிருப்தியில் பாஜக மேலே இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அவர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. எம்எஸ்பி சட்டம் கொண்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து இன்னும் பல்வேறு விஷயங்களும் அங்கே வாக்குறுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிரவுண்டில் மக்கள் மத்தியில் வேலை செய்யுது. பஞ்சாபில் ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியில் இருக்கிறதுனால ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் ஒரு கணிசமான செல்வாக்கு அந்த மாநிலத்தில் உருவாகி இருக்குது. என்னதான் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பிஜேபி வெற்றி பெறுவதற்கு ஒரு துளி கூட அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மகா பஞ்சாயத்துகள் கூடி பாஜகவோட கூட்டணி வச்சு யாராக இருந்தாலும் ஊருக்குள்ளே வரக்கூடாது ஓட்டு கேட்க அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அவர்களை அடித்து துரத்தின வீடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. ஸோ இன்றைக்கு அந்த நிலைமை தான் பாஜகவுக்கு இருக்குது. ஏன் மோடியே ஹரியானாவில் போய் பெரிய அளவுக்கு பிரச்சாரமே செய்யக்கூடாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால தான் எப்படியாவது அமலாக்கத்துறையை வச்சு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் அவர்கள் பண புழக்கத்தை கட்டுப்படுத்தி அவர்களை எப்படியாவது தோற்கடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வழக்கம் போல் செய்கிறதா ஒன்று அப்படி பண்ணிடணும், இல்லை அப்படின்னா உன் மேலே கேஸ் இருக்குது, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவேன், ஜெயிச்சதுக்கப்புறம் என் பக்கம் வந்துரு அப்படின்னு மிரட்டுறதுக்கான ஒரு யுக்தியாக தான் தொடர்ந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்பெஷல் கோர்ட், மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது வழக்கு பதிவதற்கு உத்தரவிட்டிருக்குது. ஏன் அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி பல தொழிலதிபர்களை மிரட்டி பாஜக காசு வாங்கியிருக்குது. அதுக்கு உதவியாக உடந்தையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து எல்லா இடங்களிலும் மோடி அவர்களுடைய கையால் அடியால் என்று அறியப்படக்கூடிய அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை இந்திய விசாரணை அமைப்புகள் மேலே மோடி அரசு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.